இதாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் பில்டிங் துபாயில். இது நம்ம பப்ளிக் பார்க்கிங். இங்கே தான் நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வேணு துபாயிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. துபாயில் பயங்கர சூடுங்க, வெளியில் எங்கும் போக முடியல, அதனால தான் வீடியோ போட முடியலை. இனிமேல் நம்ம வீடியோ போடுவோம், அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் சூடு குறைஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே, நத்திங் மச். வண்டி வாஷ் பண்ணி 2 வாரம் ஆச்சுங்க. வண்டி வாஷ் பண்ண போகிறேன். வண்டி வாஷ் பண்ணிவிட்டு இந்த துபாயிலேயே இருக்கிற ஃபேமஸ் ஒரு பிரியாணி ஷாப், கேலிக்கட் பிரியாணி, அது வாங்க போகிறோம். ஸோ முதல்ல வண்டி வாஷ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கேலிக்கட் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும். இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். இதாங்க நம்ம இருக்கிற ஏரியா துபாயில். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட் தான் அரவுண்ட். நீங்களே பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்கூலுங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல். அது ஃப்ரெண்ட்ஸ், அவுட் சைட் டெம்பரேச்சர் இன்னைக்கு 41 டிகிரிஸ். ஸோ பயங்கர சூடுங்க துபாயில், ரொம்ப சூடு. 2 மாசமா வெளியில் போய் ஒன்றுமே ஒர்க் பண்ண முடியல. நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்திருக்கோம். ஆன் த வே டு கார் வாஷிங். சின்ன வேலை இங்கே இருந்ததுனால இங்கே வந்திருக்கோம். இங்கே முடிச்சுட்டு இங்கே நேர கார் வாஷிங் தான் போகிறோம். அப்புறம் பிரியாணி. கூட இருங்க. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போகிறோம். துபாயில் இருக்கப்பட்ட நண்பர்களுக்கு ஆடியோ ரெக்கார்டிங், மியூசிக் ஆல்பம் பண்ணணும், மியூசிக் ரிலேட்டடாக என்ன ரெக்கார்டிங் ஒர்க் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ புக் பண்ணலாம். ரீசனபிள் காஸ்ட்டில் நமக்கு ஒர்க் பண்ணலாம் இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டுடியோலேருந்து, ரெக்கார்டிங் ஸ்டுடியோலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வாட்டர் வாஷ், வண்டி வாஷ் பண்ண தான் போயிட்டுருக்கேன். நல்லா டிராஃபிக் இருக்குது சண்டே ஆஃப்டர்நூன். இதாங்க லெஃப்ட்ல கிளாக் டவர், துபாய் கிளாக் டவர், ஃபேமஸ் கிளாக் டவருங்க. இது ஓல்டஸ்ட் கிளாக் டவர் இன் துபாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி வண்டி வாஷ் பண்ற இடம் வந்துட்டோம். ஒரு 3-4 வண்டி நிக்குது. வெயிட் பண்ண வேண்டியதான், வேற வழி கிடையாது. வெயிட் பண்ணுவோம். எப்படி ஒரு 1/2 hour 45 minutes ஆயிடும் இங்கே வாஷிங் முடிச்சு கிளம்புறதுக்கு. போகிற வழியில் பிரியாணி கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். அடுத்தது நம்ம தாங்க. வாஷிங் டே வந்துட்டோங்க. வாஷிங் நடக்குது, ஸ்டார்ட் ஆயாச்சு. சோப் போடுறாங்க வண்டிக்கு. ஃபுல்லா சோப் கவர் பண்ணிட்டாங்க.
அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோதாங்க முடியுது. நான் வெளில கொண்டு போகிறோம் வண்டியை. அவ்வளோதாங்க. அடுத்த கிளீனிங் முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து க்ளீனிங் வேலை இருக்கும். க்ளீனிங் முடிச்சுட்டு இவ்வளோ தான் க்ளீன் பண்ணணும். க்ளீனிங் முடிச்சுட்டு நேராக பிரியாணி கலெக்ஷன் தான். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பிரியாணி எடுத்து வச்சுருவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கொண்டாட்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கார் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணி கலெக்ட் பண்ணிட்டோம். கேலிக்கட் பிரியாணி. இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ் இன் துபாய். ஸோ பியூட்டிஃபுல் பிரியாணி. வீட்டில் போய் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்க, கூட இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாமிங் சிக்கன் பிரியாணி பாக்ஸ் இது உள்ள இருக்கு. ஒரு பப்படாம் வச்சுருக்காங்க. தென் கேரளா ஸ்டைல் சட்னி, ரைத்தா அண்ட் ஒன் ஸ்வீட் பாயசம், சேமியா பாயசம். இது பிக்கிள். இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து. சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி எடுப்போம். குட் பிரியாணிங்க. இட்ஸ் வெரி நைஸ். சூப்பர் பிரியாணி இன் துபாய். கேலிக்கட் பிரியாணி.